பவுல்ல 500 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒயிட் பெப்பரும் ஒரேகான் ஹெர்ப்ஸ் அதையும் கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மாவு இது போல நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும், கெட்டியாகவும் இருக்கணும், ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது. இது போல நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சுத்தரும் தடவி விட்டுடுங்க. அது மேலே ஒரு ஈர துணி போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இது தனியாக அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மீன் எந்த அளவுக்கு இருக்கோ மீன் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சிருங்க. கொதிச்சதுக்கப்புறம் இருக்கிற மீன் துண்டெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். மீன் வந்து அதிக முள் இல்லாத மீனாக இருக்கணும். மோமோஸ் செய்யும்போது முள் அதிகம் இல்லாத மீனை நம்ம எடுத்து பார்த்து போட்டுக்கணும். அது கூடவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் கொதி வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இறக்கிடணும். இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இறக்கிட்டேன். நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதில் இருக்க தோலையும் முள்ளையும் பிரித்து தனியாக எடுத்துருங்க. சதையை மட்டும் பவுலில் சேர்த்துக்கோங்க. மீன் முள்ளை கவனமாக பார்த்து நீங்கள் எடுத்துடணும். இது மாதிரி வேக வச்சு போடும்போது நம்மளுக்கு உரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பச்சையாக கட் பண்ணி போட்டோம்னா அது கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இது மாதிரி பண்ணுறது நல்ல ஒரு ஈஸியான மெத்தடு. இது போல எல்லா மீன்களையும் பிரித்து எடுத்துட்டு நல்லா இது போல உடைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அதையும் பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸும் கூட ஒரு அரை ஸ்பூன் அதோட சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட சேர்த்துக்கோங்க. கூடவே சோயா சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு சர்க்கரையும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மீனோட சேர்த்து நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவு எடுத்திருக்கோம். நல்லாவே சாஃப்டா இருக்கு. இப்போ இதை 2 பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு ஃப்ரீ ஏரியாவில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மாவு போட்டுட்டு அது மேலே இதை அழுத்தி கொடுத்து ரொட்டிக்கல்லை வச்சு நல்லா பரப்பி விட்டு தேய்ச்சி விடுங்க. நல்லா மெலிசா இருக்கணும், ஓரளவுக்கு மெலிசா இருக்கணும். அப்பதான் வந்து மோமோஸ் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது போல ஒரு பாத்திரம் எடுத்து ஷேப் கொடுத்து நீங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மாவெல்லாம் இது போல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை மறுபடியும் இன்னொரு பேட்ச் போடும்போது அதை பிசைஞ்சு இதே போல திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்து வச்ச இந்த மோமோஸ் மாவில் இந்த மீன் ஸ்டஃப் எடுத்து உள்ள இது போல நல்லா அழுத்தி கொடுத்து இப்போ பார்த்துக்கோங்க. இது போல மடிச்சு மடிச்சு எடுத்துக்கோங்க. கட்டவரையில் அழுத்தம் கொடுத்து நல்லா மடிச்சு எடுத்தீங்கன்னா அது நல்லா ஒட்டிக்கும் அதோட சேர்ந்து.
இது போல் மடித்து எடுத்துட்டு மேலே வரதை இது போல் நல்லா சுற்றி விட்டுடுங்க. அவ்வளவுதான். இப்போ இதே போல் இன்னொன்று நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ மோமோஸ் ஷேப் வந்துடுச்சு. சப்போஸ் இது போல் உங்களுக்கு வரலனா இது வந்து வேறு ஷேப்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். உள்ள ஸ்டஃப் வச்சுட்டு இது போல் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த ஒரு முனையும் அடுத்த ஒரு முனையும் சேர்த்து நல்லா மடித்து நல்லா அழுத்தி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்லேயும் நம்ம மோமோஸ் செய்யலாம். இதையும் இன்னொரு தடவை செய்து காட்டுறேன். இப்போ இன்னொரு ஷேப்பும் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இது ஸ்டார் ஷேப் போல. இது மூணுல உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. ஸ்டஃப் பண்ணி வச்ச மோமோஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் இது போல் தனியாக அடுக்கி வச்சுக்கோங்க. எண்ணெய் தடவாமல் வச்சிங்கன்னா எடுக்கும்போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும், மாவு அதோட ஒட்டிக்கும். அதனால எண்ணெய் தடவி தான் நம்ம வைக்கணும். இது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். நல்லாவே வெந்துடும். இப்போ வெந்ததுக்கப்புறம் மூடி திறந்துட்டு பிளேட்டில் நம்ம எடுத்து மாற்றிடலாம். இப்போ மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.